அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், பொத்தனூரிலிருந்து. ஒரு பெரிய மலைப்பகுதி, அடர்ந்த காடு. அங்கே விதவிதமான மூலிகை விளையக்கூடிய இடம், நல்ல காற்றோட்டம் உள்ள இடம், நல்ல தண்ணீர் உள்ள இடம், நல்ல அருவி இருக்கக்கூடிய இடம். அங்கே ஒரு சித்தர் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை பார்க்க சாதாரணமாக ஏழை எளிய மக்கள்லேருந்து பெரிய மிராஸ்தாரர், மிட்டாதாரர், செல்வந்தர், பெரும் பணக்காரர்கள் எல்லாமே அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அந்த காட்டுக்கு வருவாங்க. இவங்கெல்லாம் பார்த்து அவர்களிடத்தில் ஆசி பெறணுங்கிற எண்ணத்தில் வர்றதுக்கு சித்தர் என்ன பெரிய மாட மாளிகையில் குடியிருக்காரா, பெரும் சொத்துக்கு பணக்காரரா, அப்படி ஏதேனும் அவர்கிட்ட இருக்குதா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மரத்தடியில் காவி உடை, வெண்தாடி, பத்மாசானம் போட்டு அமர்ந்து கையில் உத்தராச மாலை வைத்து மாதக்கணக்காக, வருடக்கணக்காக அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து தவம் புரிஞ்சிட்ருக்கார். அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு என்ன காரணம்? பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை. மனக்குறை, பணம் இல்லைங்கிற கவலை, சொத்து இல்லைங்கிற கவலை, பல பிரச்சனை. ஒரு வழியாக சித்தர் தவத்தை களைச்சிட்டு அப்படியே கண் விழித்து பார்த்தார். ஒரு சாதாரண ஏழை குடிமன் முதல்ல அவர் கண்ணில் பட்டார். அத்தனை கூட்டத்துலேயும் அந்த ஏழை குடிமன் தான் முதல்ல அவர் கண்ணில் படுறார். என்னப்பா உனக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெரிய குடும்பம், வறுமையில் இருக்கேன் சாமி, ஏதாவது உதவி பண்ணுங்கோ அப்படின்னா. அப்படியா, நாளையிலேருந்து இதை செய், உன்னுடைய கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிவுரையை சொல்லி அனுப்பிச்சி வச்சார். இன்னொரு பணக்காரர், வெறும் பணக்காரர், அவர் வந்தார். உங்களுக்கு தான் எல்லா வசதியும் இருக்கே, என்ன என்னை பார்க்க வந்திருக்கீங்க, நான் என்ன சாதாரண ஆள் தானே? அப்படி இல்லை சாமி, எனக்கு எல்லா செல்வமும் இருக்குது, குழந்தை செல்வம் இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போ, அங்கே அந்த குழந்தைகளை பராமரித்து வளர்க்கக்கூடிய இடம், தாய் தந்தை இல்லாத குழந்தைங்கள்லாம் இருக்கும். அதில் ஒரு ஆண் குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று எடுத்துக்கோ. ஆண் குழந்தை கடைசி வரையில் உன்னோட இருக்கும். இந்த பெண் குழந்தை பாசத்தை காட்டி அப்பத்திக்கு அப்பான்னு வந்து போகும், உனக்கு சந்தோஷமாக இருக்கும், போய் அதை செய் அப்படின்னு சொன்னார். இன்னொரு பணக்காரர் வந்தார். வணக்கம் சாமி, எப்படி சாமி நீங்கள் மட்டும் இப்படி தனிமையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க அனாந்திர காட்டுக்குள்ளே? எனக்கு இவ்வளோ சொத்து சோகம் இருந்த நிம்மதி இல்லை, என்ன சாமி பண்ணுறது? உனக்கு என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி, கொள்ளக்குட்டி மனைவி எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதியே இருக்க முடியல அப்படின்னாரு அந்த பணக்காரர். சொத்து ஓரளவுக்கு இருந்தால் போதும், நீ ஒன்றும் தூக்கிட்டு போக போகிறது கிடையாது. சொத்துக்காக அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு மனைவிக்கிட்ட அன்பை செலுத்து, பிள்ளை குட்டிக்கிட்ட பாசத்தை செலுத்து, அவங்களோட நல்லபடியாக இருக்க கற்றுக்கோ, 4 பேர்த்துக்கு உதவு,
உனக்கு மனசில் தன்னால் நிம்மதி வந்துடும். பணம்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிம்மதி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னார். இன்னொரு பணக்காரர் வந்தார். உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஒன்றும் இல்லை சாமி, எனக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்காரு. அந்த 5 ஏக்கரையும் வாங்கிட்டால் எனக்கு 105 ஏக்கர் ஆகிடும். அவர் தரமாட்டிக்கிறார் சாமின்னு கேட்குறார். அதான் உனக்கு நிம்மதி இல்லையா? ஆமாம் சாமி. அந்த சாதாரண ஏழையோட 20 மடங்கு அதிகம் வைத்திருக்கக்கூடிய நீ அந்த 5 ஏக்கர் நிலத்துக்கு ஏப்ப ஆசைப்படுற? அந்த 5 ஏக்கர் நிலத்துக்குரியவர் உன்னுடைய 100 ஏக்கர் நிலத்தை கேட்டால் கொடுப்பியா? அது எப்படி சாமி? உனக்கு ஆண்டவன் கொடுத்தது, உனக்குன்னு கொடுத்ததை நீ வச்சு காப்பாற்றப்பாரு. அடுத்த சொத்தை அபகரிக்க நினைக்காத. அப்படி நினச்சின்னா அது உன் மனசு உன்னையே அறுக்கும். அதனால தான் உனக்கு நிம்மதி இல்லை. உன் சொத்தை வச்சு நீ காப்பாற்று, அதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி வச்சார். அடுத்து ஒருத்தர் வந்தார். அவர் பெரிய பணக்காரர், ஆனால் கஞ்சன். என்னய்யா பிரச்சனை உனக்கு? சாமி, வட்டி கூட்ட பணமெல்லாம் வரல சுவாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னார். பார்த்தார் சித்தர். அப்படியாப்பா, வட்டி எவ்வளோ வாங்குற? அப்படியா, சரி. உனக்கு பணம் உடனே வரணுன்னா நீ வட்டி கொடுத்த ஆளுங்கிட்ட எல்லாம் போய் யார் முதல்ல என்னுடைய முதல்ல கட்டுறீங்களோ அவங்களுக்கு வட்டி இல்லைன்னு சொல்லு. அந்த பணம் உடனே உனக்கு வந்துடும் அப்படின்னு. சித்தர் சொன்ன மாதிரி, ஐயோ இந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டோமா, வட்டி இல்லாமல் போயிடும், நமக்கு முதல்ல மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லி எல்லாரும் கொண்டாந்து அந்த பணக்காரர்கிட்ட முதல்ல கொடுத்தாங்க. மறுநாள் அந்த பணக்காரர் சித்தர்கிட்ட ஓடினார். சுவாமி, பணமெல்லாம் வந்துருச்சு, வட்டி மட்டும் வரல அப்படின்னார். சித்தர் சொன்னார், இந்த பணம் மட்டும்தான் ஒன்றுது, வட்டிங்கிறது மற்றவனுடைய உழைப்பு. ஆகினால இனிமேல் அந்த தவறை செய்யாத. ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியலைன்னா கம்முனரு. வட்டிங்கிற பேரில் யாரையும் வாட்டி எடுக்காத அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரை சொல்லி அனுப்புனார். இதையே நம்ம சொல்கிறோம்னா, ஒரு மனிதனுடைய ஆசைக்கு காரணம் அவனுடைய மனநிலையும் புத்தி தான். ஆசைப்படுற தப்பு இல்லை, அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டா இந்த மாதிரி மன நிம்மதி இல்லாமல் போயிடும் என்பதைத்தான் அந்த சித்தர் தன் கருத்தில் தெளிவாக சொல்கிறார். நன்றி, வணக்கம்.